எங்கள் வீட்டில் வயசான பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அம்மா, அவளுக்கு பல்லு மொத்தம் விழுந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு கறி தின்றதுக்கு ரொம்ப ஆசை, கறி சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் பல்லு இல்லையே, எப்படி சாப்பிட முடியும்? அப்போ எங்கள் அம்மாலாம் அப்போ ரட்சிக்கப்படலை. கிளவி, உனக்கு தான் பல்லு இல்லைல்ல, சும்மா கிடக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு எப்படி சாப்பிடுவ அப்படின்னு எங்கள் பாட்டி நான்வெஜ்ஜை அப்போ ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டாங்க, எப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு. உடனே அப்படியா பாட்டி, ஒன்றுமே கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு போய் 2 துண்டு சிக்கனை எடுத்துகிட்டு அவங்க இந்த வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு கல் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்களேன். உடனே எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா நச்சு மாவு மாதிரி ஆக்கி அவங்களுக்கு கொடுத்தோம் பாருங்களேன். அப்படியே சாப்பிட்டோன்னா அப்படியே கண்ணீர் என் தலை மேலே கையை வச்சு, நீ நல்லா இருப்படா, நீ எங்கே போனாலும் இவங்க எல்லாரை விட நீ நல்லா இருப்படா. அப்படியே மனசார அவங்க ஆசீர்வச்சாங்க, அப்படியே மனசார. அது என்னுடைய குணமானத்தில் அப்படி ஆசீர்வச்சாங்க. உண்மையிலே அப்படிதான். எங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு 100கணக்கான பேர் இருக்காங்க. அந்த 100கணக்கான பேரில் என்னை மட்டும் கத்த தனியா, என்னை மட்டும் தனியா எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன தனியா வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். கண்டிப்பா உங்களையும் கர்த்தர் தனியா வைப்பாரு.